அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற மே 10ஆம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக உள்ளது. இந்த யோகத்தினால் சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களும் நிகழப்போகிறது. அது என்னென்ன மாற்றங்கள், அந்த மாற்றங்களானது நல்ல பலன்களை கொடுக்குமா இல்லது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகம், பூரம், பாதம் 1, உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் சிம்மராசி. இந்த சிம்மராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/5/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்களில் வளர்ச்சியும் ஒரு சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தும். இருப்பினும் சூரியன் குருவுடன் இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ஆகியவை உங்களுக்கு யோகமான பலன்களையும் சுமூகமான நிலைகளையும் ஏற்படுத்தும். கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம், 8வது வீடான அஷ்டமஸ்தானம் மற்றும் 7வது வீடான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பானது ஒரு சில விஷயங்களில் வளர்ச்சிகளையும் ஒரு சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தும். இருப்பினும் சூரியன் குருவுடன் இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ஆகியவை யோகமான பலன்களையும் சுமூகமான நிலைகளையும் ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி இனிமையான காலத்தை வழங்க இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்த தடைகள் நீங்கி கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகி வருமானம் சீராக துவங்கும். அதே நேரத்தில் பொருளாதாரமும் மேம்படும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சூரியன் உச்சமடைவது உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவு மற்றும் உதவி கிடைப்பதையும் உறுதி செய்யும். செல்வாக்கு மிக்க மனிதர்களின் உறவு மற்றும் நட்பு கடினமான காலங்களை எதிர்கொள்ள உதவும். மாத இறுதியில் நடக்க இருக்கின்ற சுக்கிரன் பயிற்சியால் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். மேலும் முதல் வாரத்திற்கு பிறகு, அதாவது மாத இறுதியில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையும் மேம்படும். எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க துவங்கும். மேலும் ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை மாத தொடக்கத்தில் பலவிதமான தடைகளையும் விரக்தியான மனநிலைகளையும் உண்டாக்கி இருக்கும். எல்லா விஷயங்களுக்குமே பொறுமை காப்பது நல்லது. உங்கள் பொறுப்பை யாரையும் நம்பியும் ஒப்படைக்காதீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் விரும்பாத இடமாற்றமும் கிடைக்கும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாவது ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலையை ஏற்படுத்தவும் இருக்கிறது. ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதால் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியம். மேலும் சிம்ம ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் நடக்க இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் கூட குருவின் பார்வை மற்றும் குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு எல்லா ஆதரவுகளையுமே பெற்றுத்தரும். மேலும் பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும். எதிரிகளும் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை வேளையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில்
தாமதங்கள் ஏற்படலாம். அவருடன் மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையை அனுசரித்து செல்வது நல்லது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக போவதும் நல்லது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு சற்று சிரமம் தருகின்ற மாதமாகவே இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சற்று பணிச்சுமை அதிகரித்தே காணப்படும். அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திடீரென ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வெளியூரில் புதிய கிளைகளையும் தொடங்குவீர்கள். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இதுவரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வென்ற குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து விடுவிக்கும் நிலையில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவதும் அவசியம். வியாபாரம் தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்யும் முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படலாம். நட்பு வட்டத்திலும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் சங்கடங்கள் தீரும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவு திருப்தி தரும். மேலும் புதன் பகவானின் சஞ்சார நிலையால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதும் நன்மையாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி நீங்கும். நட்பு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லை என்றால் வார்த்தைகள் வழியே தேவையற்ற பிரச்சனைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் இந்த காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். மாணவர்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றியாக்கும் வல்லமை இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் தரும் மாதமாக இருக்கின்றது. உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலைகளாலும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. ஒரு சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் இடம் மாறுவதால் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகளும் தோன்றும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகளும் உங்களை தேடி வரும். கும்பசனியால் குடும்பம் நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் தோன்றும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருந்திருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்களும் சரியாகும். நோய்கள் சிகிச்சையால் சரியாகும். மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவுகளும் நிறைவேறும். அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வாக்கு என்பது எப்பொழுதுமே உங்களுடன் இருக்கும். மேலும் நட்சத்திர ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைவதால் கடந்த மாதங்களில் இருந்து வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். விருப்பங்களும் பூர்த்தியாகும் என்றாலும் பிற்பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் எதிர்பாராத நெருக்கடியும் தோன்றும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற கேதுவால் உண்டான நெருக்கடிகள் குரு பகவானின் பார்வையால் விலகும். இந்த காலத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணை அனுசரித்து போவது நல்லது. மேலும் இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தின் பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படும். பெண்கள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டுவது சங்கடத்தை ஏற்படுத்தும்.
சப்தமஸ்தான சனியால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மேலும் பணியாளர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம். உடன் பணிபுரிபவர்கள் எதிராக மாறலாம், எச்சரிக்கை தேவை. மேலும் மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றி தரும். மேலும் பரிகாரமாக அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.